காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு கிடைத்த தீர்ப்பை கூட காப்பாற்ற முடியாத அரசாக தாவேக அரசு உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேக அரசிற்கு தெரியவில்லை என்று சாடினார். காவிரி பிரச்சினையில் திமுக, அதிமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசிக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆனால் தாவேக அரசோ காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு கிடைத்த தீர்ப்பை கூட காப்பாற்ற முடியாத அரசாக உள்ளது என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். காவிரி மற்றும் மேகதாது பிரச்சினைகளில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி, விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் சந்தித்து இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை கூட இந்த அரசு காப்பாற்ற முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆமாம், அங்கே இருக்கிற அரசாங்கம் அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்கின்றது, அங்கே இருக்கின்ற விவசாயிகளை மதிக்கின்றது. இங்கே இருக்கின்ற அரசாங்கம் செயல்படுவதா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எந்த அனுபவமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2.25 வருஷம் தான் ஆகுது. காவிரி நதிநீர் பிரச்சனை முழுமையாக எதுவுமே தெரியாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு எவ்வளவு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதோட பல அரசியல் கட்சி தலைவர்களும் காவிரி நதிநீரை பெறுவதற்கும் மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இன்றைக்கு நாம் போராடி வருகின்றோம். அதையெல்லாம் வரலாறு தெரியாத ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி.